வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோவில் இறால் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து இறால். இப்போ வந்து நம்ம குடல், இப்போ வந்து நம்ம இறால் வந்து மசாலாவில் போட்டுக்கலாம். போட்டுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போடு. என்ன சூடாகவே இல்லை. அப்புறம் வந்து சோம்பும் கருவேப்பிலை பிச்சு போடணும். இதோ இப்போ இறால் பெரட்டிட்டு இருக்கோம். பெரட்டி வச்சு எல்லாம் போட்டோம். இங்கே யார் யாருக்கெல்லாம் இறால் பிடிக்கணும் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கருவேப்பிலை இப்போ போடலாமா? இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ நம்ம இறால் போட்டுக்கலாம். இறால் போட்டோன்னே அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுது. உப்பு நம்பர் இறால். ஆமாம், பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கம்மியாக இருக்கு. ஏன் இது பத்தாதா? இதில் இறாலையும் வறுத்துடலாம். வெங்காயம் தக்காளி இறங்கிட்டு வேலை பண்ணிட்டு ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. எனக்கு வந்து இறால் பிடிக்கும். உங்கள் வீட்டில் யார் யாருக்கு இறால் பிடிக்கும்? இறால் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு அதே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு பிடிக்குன்னு பேரோட. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை இறக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம இறால் கிரேவி செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம இறால் கிரேவி. கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டிருக்கேம்மா, இருங்கம்மா. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வெங்காயம், பெரிய வெங்காயம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்துட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆனோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 3 தக்காளி. மஞ்சள் 1 ஸ்பூனு. கொஞ்சம் வேகமாக தான் பேசலாம். சவுண்டு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன்.
அது ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன். கொஞ்சம் 3 ஸ்பூனு மல்லித்தூள், மசாலா போட்டாச்சு. ஒரு ஆள் போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இருமா. ஆள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இதை போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லி தழை போட்டு அவ்வளோதான், உடஞ்சிச்சு, இறக்கிக்கலாம். எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க பார்க்கலாம். நான் இறால் கிரேவி, மீன், இறால் ஃப்ரையு, அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி